வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. அமானுஷ்ய மர்ம கதைகளின் சூப்பர் ஸ்டார் இந்திரா சௌந்தரராஜன் போகர் சித்தரை பின்னணியாக வைத்து அவர் எழுதிய சூப்பர் டூப்பர் ஹிட் நாவல் இறையுதிர் காடு இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பிளே ஐகானை கிளிக் பண்ணி இறையுதிர் காடு கேளுங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற பெகல்காம் தாக்குதல்ல 26 பேர் உயிரிழந்து போனாங்க. கற்பனையிலும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பதிலடி தாக்குதல் இருக்கும்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. ஒரு ஹை லெவல் மீட்டிங் நேத்து நடந்திருக்கு. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே மாதிரி முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான், அதே மாதிரி ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவோதி, விமான தலைமை தளபதி, அதே மாதிரி கடற்படை தலைமை தளபதி அஜித் தோவல், பாதுகாப்பு ஆலோசகர் எல்லாருமே கலந்து அதுல பேசியிருக்காங்க. இதுல பிரதமர் மோடி முழு சுதந்திரம் கொடுத்திருக்காராம் அந்த முப்படைகளுக்கும். அந்த தாக்குதல் இலக்கு, நேரம், என்ன வகையான தாக்குதல் எல்லாமே நீங்களே முடிவு பண்ணலாம், முழு சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு, நாட்டை பாதுகாக்கிற கடமை உங்களுக்கு தான் இருக்கு, நாடு உங்களை நம்பிதான் இருக்குங்கிற மாதிரி அவங்க உற்சாகப்படுத்துற வகையில பேசியிருக்காராம். இப்ப கொஞ்சம் அந்த பார்டர்ல கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்குன்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, தாக்குதல் நடத்துறாங்கன்னா நிச்சயம் நாங்கள் பதிலடி தாக்குதல் நடத்துவோம்னு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்ப வேணாலும் தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்ற சூழல்ல தான் இப்ப இருக்கு. ஆமா, அதுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பர் கேபினெட் மீட்டிங்கை கூட்டியிருக்காரு பிரதமர் மோடி. அமைச்சரவையில நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு இந்த பகல்காம் தாக்குதலை பத்தி அப்படின்னு தான் அழைப்பு போயிருக்கு எல்லா அமைச்சர்களுக்கும். இதே மாதிரி சூப்பர் கேபினெட் மீட்டிங் எப்ப நடந்தது இதுக்கு முன்னாடினா 2019 அந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நடந்தது. இப்போ இப்பயும் நடக்கிறதுனால இதுக்கு அடுத்து ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் மத்திய அரசு வட்டாரத்துல சொல்றாங்க. இதெல்லாம் கூட்டுறாரு, அமைச்சரவை கூட்டம் இதெல்லாம் கூட்டுறவரு நாடாளுமன்றத்தை மட்டும் கூட்ட மாட்டேங்கிறாருங்கிறது எதிர்கட்சிகளோட ஒரு இதா இருக்குது. ஏன்னா கபில் சிபல் ராஜ்யசபா எம்பி அவர் கேட்டிருந்தாரு. இப்ப ராகுல் காந்தி கடிதம் எழுதியிருக்காரு பிரதமர் மோடிக்கு, சிறப்பு கூட்டத்தொடரை நம்ம கூட்டணும், நம்ம ஒற்றுமையா இருக்கோம் இந்தியால எல்லாரும் அப்படிங்கிறத இதன் மூலமா காட்டணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. கார்கேவும் சொல்லியிருக்காரு. இங்க விசிகா தலைவர் தொல் திருமாவளவனும் பிரதமர் மோடிக்கு கடிதம் மூலமா இதையே வலியுறுத்தி இருக்காரு. கம்யூனிஸ்ட் எம்பிக்களும் வலியுறுத்தி இருக்காங்க, நிச்சயம் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூட்டணும் அப்படின்னு. ஆனா அதுக்கு யாருமே பதில் சொல்லவே கிடையாது. அதே மாதிரி நேற்று பிரதமர் மோடி RSS உடைய தலைவர் மோகன் பகவத்தையும் சந்திச்சு பேசின தகவல் வெளியாயிருக்கு. ஐநால பயங்கரவாதிகளால் பாதிக்கப்பட்டோர் சங்கமும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல இந்தியா கலந்துகிட்டு தன்னோட கருத்து பதிய வச்சிருக்காங்க. யோஜனா இந்தியாவுடைய தூதர் என்ன பேசியிருக்காருன்னா, பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசினதை கேட்டாலே போதும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த 30 ஆண்டுகளாக பாகிஸ்தான் அரசாங்கம், பாகிஸ்தான் ராணுவம் பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுத்திருக்கு, பயங்கரவாதிகளுக்கு நிதி கொடுத்திருக்குன்னு அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காரு. இது அமெரிக்காவுக்காகவும் இங்கிலாந்துக்காகவும் நாங்க பண்ணுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்டாவே இருக்கு. பயங்கரவாதிகளுக்கு தொடர்ந்து துணை போய்கிட்டு இருக்கிற நாடு பாகிஸ்தான். பெகல்காம்ல எப்படி தாக்குதல் நடந்திருக்கு, இந்த பயங்கரவாதிகளை ஒடுக்கிறதுக்கு நம்ம எல்லா நாடுகளும் ஒண்ணு சேரணும். இந்த தாக்குதலை கண்டிச்சு உலகம் முழுக்க எல்லா தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம ஒண்ணு சேர வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு இந்தியா ஐநாலே பேசியிருக்கு. ஆமா, அமெரிக்கா இதுக்கு உதவி பண்ணியிருக்காங்கிறதையும் இங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். பாகிஸ்தான்ல டெரரிசம் பேஸா உருவாக்கிட்டு அங்கிருந்து ஃபண்டெல்லாம் வந்ததுங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இன்னொரு பக்கம் ஐநாவோட பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அந்த குடும்பங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி மகாராஷ்டிராவுடைய சிஎம் தேவேந்திர பட்னாவிஸ் இந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு 50 லட்ச ரூபா தரப்போறதா அறிவிச்சிருக்காரு ஒவ்வொரு குடும்பங்களுக்குமே. ஆமா, அரசு பணியும் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில ஜம்மு காஷ்மீர் அந்த தேசிய மாநாட்டு கட்சி உமர் அப்துல்லா தான் முதல்வராக இருக்காரு. அவரோட அப்பா முன்னாள் முதல்வர் ஃபருக் அப்துல்லா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா யார் மேலேயும் ஒரு தாக்குதலை முதல்ல போய் நடத்தினதில்லை, ஒரு தாக்குதல் நடந்தால் அதுக்கு பதிலடி தான் கொடுப்போம். இப்போ பாகிஸ்தான் அச்சுறுத்த வகையில் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, அணு ஆயுதம் இருக்குன்னுலாம் கூட அங்கெல்லாம் பேச்சு போயிட்டு இருக்கு, இந்தியா கிட்டையும் இருக்கு, நீங்க பயன்படுத்தணும்னு நினைச்சா இந்தியாவும் பயன்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்ப பாதுகாப்பு இதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சில வருடங்களுக்கு முன்னாடி எதிர்கட்சிகளுடைய செல்போன்ல உளவு மென்பொருளை மத்திய அரசாங்கம் வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது. இஸ்ரேலுடைய நிறுவனத்தோட அந்த மென்பொருள் வைக்கப்பட்டது, பெகாசஸ் அப்படின்லாம் சொன்னாங்க. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போச்சு. உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு முன்னாள் நீதிபதி தலைவர் குழு அமைச்சிருந்தாங்க.
அந்த குழு வந்து 29 செல்போன்ல ஆய்வு பண்ணப்ப 5 செல்போன்ல அந்த மால்வேர் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. ஆனா பெகாசஸான்னு தெரியலன்னு அவங்க ஆய்வறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த ஆய்வு இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, இந்த ஆய்வுக்கு இந்த விசாரணைக்கு மத்திய அரசாங்கம் ஒத்துழைக்கவே இல்லை அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த அளவுக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப விசாரிச்ச உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒரு நாடு உளவு மென்பொருளை பயன்படுத்துறதுல தவறு கிடையாது, அதே சமயத்துல தனிநபர் பாதுகாப்பு முக்கியங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணை ஜூலை 30 வரைக்கும் அடுத்து வரும்ங்கிறத சொல்றாங்க. ஆமா, நம்ம அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டியது என்னன்னா, பாதுகாப்பு காரணங்களுக்காக பார்க்கலாம், அரசியல் காரணங்களுக்காக பார்க்க கூடாது. ஏன்னா எதிர்கட்சிகள் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ராகுல் காந்தியோட போன்ல எல்லாம் கூட பெகாசஸ் வச்சு அவரோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் இருந்தது. சரி, இந்த இதுல பாப்போம் தீர்ப்பெல்லாம் எப்போ வருது என்ன வருதுன்னு. யாருக்கு எதிராக பயன்படுத்துறாங்கிறது ரொம்ப முக்கியங்கிறதையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு நேத்தே அதை. ஓகே, சரி, இப்போ உச்சநீதிமன்றம் பத்தி பேசும்போது ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த அடுத்த தலைமை நீதிபதியா PR கவாய் வந்து பொறுப்பேற்க போறாரு அப்படின்ட்டு. மே 14ஆம் தேதி பொறுப்பேற்க போறாரு. அதுக்கான ஒப்புதலை இப்ப குடியரசுத் தலைவர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் வந்து சொல்லியிருக்காரு. பாலகிருஷ்ணன் 2010 இவர் வந்து ஓய்வு பெற்றாரு. இவர் தான் முதல் தலித் நீதிபதியா இருந்த தலைமை நீதிபதியா. அதுக்கடுத்து இரண்டாவதா இப்ப PR கவாய் வந்து பட்டியலினத்துல இருந்து வந்திருக்காரு. இவரோட பதவிக்காலம் 6 மாதங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோட பதவிக்காலங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆமா, அது வயசு அந்த சீனியாரிட்டி படி கொடுக்கறதுனால ரிட்டையர் ஆகிறத ஒட்டி தான் அந்த இடத்துக்கு வர முடியுது CJIக்கு. ஆனா அரசியல் விட்டு போறேன் 80 வயசு 75 வயசு இருக்கு, பாப்போம் செப்டம்பர் வரையும். அது பாஜக மொத்த கட்சியில எல்லாம் 90 வயசு. சரி, பாஜக இப்ப இருக்கா தெரியும்ல, இப்ப செப்டம்பர் முடிஞ்சதுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். உச்ச நீதிமன்றத்தை பத்தி பார்த்தோம், உயர் நீதிமன்றத்தை பத்தி பார்க்கலாம். உயர் நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு 50 லட்சம் ரூபாய் அபராதம் வந்து விதிச்சிருக்காங்க. அப்படியா? என்ன வழக்கு அப்படின்னா, திருப்பூர் உடுமலைப்பேட்டையில GVG விசாலாட்சி மகளிர் கல்லூரி இருக்கு. அதுல ஆசிரியர் அல்லாத 12 பேருக்கு ஊதியம் கொடுக்கணும்னு வழக்கு. அந்த 12 பேரும் வந்து உயர் நீதிமன்றத்துல வழக்கு வந்து போட்டிருந்தாங்க. உயர் நீதிமன்றம் உங்களுக்கு வந்து ஊதியம் வந்து கொடுக்கணும்னு உத்தரவெல்லாம் போட்டிருந்தாங்க. அதை எதிர்த்து கல்வித்துறை செயலாளர் மேல்முறையீடு செஞ்சிருந்தார். அதை எடுத்துக்கிட்ட உயர் நீதிமன்றம் வந்து கல்லூரி கல்வி இயக்குனர் நேரில் வந்து ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும்னு உத்தரவு போட்டிருந்தாங்க. கல்லூரி கல்வி இயக்குனர் பூர்ணச்சந்திரன் நேரில் ஆஜரானார். நீதிபதிகள் கேட்டா எந்த கேள்வியும் பதில் சொல்லவே இல்லையா, நின்றுகிட்டே இருந்திருந்தாராம். கடுப்பாயிட்டாங்க நீதிபதி. என்னங்க தூண்மார் நின்றுகிட்டு இருக்கீங்க, நீங்க மேல்முறையீடு வேற நீங்க வந்து செய்வீங்கன்னு சொல்லிட்டு 50 லட்சம் அபராதம். அமைதியா இருந்ததுக்கா அதை சொன்னாங்க. அதுல 25 லட்சம் ஒரு அமைதியா இருந்ததுக்கு. நீங்களே 25 லட்சம் கொடுக்கணும், அதுல மீதி 25 லட்சம் அரசாங்கம் வந்து கொடுக்கணும். அந்த 12 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு 1.5 லட்சம். அப்படி பார்த்தா ஒரு 32 லட்சம் பேலன்ஸ் இருக்கும். அத 2 அமைப்புகளுக்கு வந்து கொடுக்கணும். இதான் 8 வாரங்களுக்குள்ள நீங்க கொடுக்கணும் உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. அமைதியா எவ்வளவு நேரம் அமைதியா இருந்திருப்பாரு அவரு. ஆமா, கல்லூரியில ஆசிரியர் கேள்வி கேட்டா சில மாணவர்கள் வந்து தூண்மாறி நிற்பாங்க. ஆனா கல்லூரி கல்வி இயக்குனரே தூண்மாறி இருக்காரு நீதிமன்றத்துல. ஆமா, அதனால இப்ப 25 லட்சம் ரூபாய் வந்து கட்ட வேண்டியதா இருக்கு அமைதியா இருந்ததுக்கு. ஆனா ஒரு மெல்லிய ஒரு கோடு இருந்துகிட்டே இருக்கு பாருங்க உயர் நீதிமன்றத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும். ஏற்கனவே அந்த அமலாக்கத்துறை அந்த விசாரணை அப்ப வேற நீதிமன்றத்துக்கு மாத்தணும்னு சொன்னப்ப நீதிபதிகள் கோபமானே உடனே தமிழ்நாடு அரசு வாபஸ் வாங்கினாங்க. இப்ப இந்த வழக்குல 50 லட்சம் அபராதம் வந்து வாங்கியிருக்காங்க. ஆமா, அடுத்து என்ன வாங்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுக்கிடையில வாங்கிட்டு தானே இருக்காங்க. அமைச்சர்கள் மேல சொத்து குவிப்பு எல்லாமே வந்து ரத்து பண்ணிக்கிட்டே வேற இருக்காங்க. ஆமா, அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இதுல வந்து அந்த ஆன்லைன் ரம்மி அதுக்கு தடை விதிச்சிருந்தாங்கல்ல, அதை எதிர்த்து மேல்முறையீடு எல்லாம் போயிருந்தாங்க ரம்மி நிறுவனங்கள். அதுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ்நாடு அரசு இதுல வந்து வயது கட்டுப்பாடு நேர கட்டுப்பாடுலாம் நீங்க விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு அரசும் அதுக்கான இதெல்லாம் வந்து ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. அதுல குறிப்பா 2 ரூல்ஸ் வந்து ஆன்லைன் ரம்மி நிறுவனங்களை கோவப்படுத்தியிருக்கு. ஒண்ணு என்னன்னா ஆதார் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை விளையாடணும் அப்படின்னா ஆதார் கட்டாயம். அப்புறம் நைட்டு 12 மணில இருந்து அதிகாலை 5 மணி வரைக்கும் விளையாட யாரையும் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த 2 ரூல்ஸும் சரியில்லைன்னு திரும்பியும் உயர் நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. இப்ப அந்த வழக்கு விசாரணை எல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு வந்து தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்கு உயர் நீதிமன்றம். அதான் T20 மேட்ச் ஆரம்பிச்சதுல இருந்து ஃபுல்லா தங்கெல்லாம் தட்டுப்படுது இந்த விளம்பரம். ஆன்லைன் ரம்மி மட்டும் இல்லாம இந்த கிரிக்கெட்டை ஒட்டியும் நிறைய ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்கள் இருக்கு. நிறைய பேர் பணத்தை இழந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா இளைஞர்கள் நம்ம கிட்டே இருந்து சொல்றாங்க இது விளையாடுங்களே நல்லா இருக்கும்னு. அதாவது அடிக்ட் ஆகி நம்மள மாத்துறாங்க போல. அதெல்லாம் பண்ணாத ஏன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க.
தமிழ்நாடு சட்டமன்றம் நேத்தோட நிறைவடைஞ்சிருக்கு. குறிப்பா நேத்து மட்டும் 18 மசோதாக்களை வந்து நிறைவேற்றிருக்காங்க. இப்ப ஆளுநர் நிறைய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. குறிப்பா என்னன்னா அந்த கடனை வந்து கட்டாயப்படுத்தி வாங்குறாங்கல்ல, அதுக்கு வந்து தண்டனை நிறைவேற்ற மாதிரி ஒரு மசோதா வந்து நிறைவேற்றிருக்காங்க. ஏதாவது கடன் கட்ட முடியாம வந்து ரொம்ப மிரட்டிலாம் அவங்க அப்படி பண்ணாங்கன்னா அது கம்ப்ளைண்டா மாறுச்சு அப்படின்னா 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் சிறை தண்டனை. அதே மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருந்தாரு, உள்ளாட்சி தேர்தலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு அந்த மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க. உள்ளிட்ட 18 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆமா, அதுலயும் குறிப்பா அந்த விளையாட்டு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் அரசுக்கு இருக்குங்கிற ஒரு மசோதா இருக்கு. அதுல வேற கையெழுத்து போடணும் ஆளுநர் RN ரவி. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கு. 18 மசோதாவையும் குரல் வாக்கெடுப்பு மூலமா நிறைவேற்றிருக்காங்க. நிறைவேற்றி முடிச்சிருக்காங்க. அவ்வளவுதான் முடிச்சுங்கிற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, காலனி அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து நம்ம ஆதி குடிமக்களுக்கு எதிராக ஒரு வசை சொல்லா மாத்திட்டாங்க அப்படிங்கிறதுனால அரசு ஆவணங்கள்ல காலனிங்கிற வார்த்தை இருக்காது அப்படின்னும் முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு. ஆமா, மெல்ல மெல்ல புழக்கத்திலிருந்து அந்த வார்த்தை நீக்கப்படுங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. இது குளத்தூர்லாம் போயிருக்காரு. போய் 200 தொகுதி மேல நாங்க வென்றே தீருவோம் அப்படிலாம் பேசியிருக்காரு சிஎம். குழந்தைங்கள்ட்ட எல்லாம் போய் என் பேர் என்னன்னு தெரியுமா அப்படிலாம் வந்து கேட்டிருக்காரு. சொல்லி கொடுத்தாங்க நீங்க வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னாங்களா? இன்னைக்கு வந்து தேமுதிகவுடைய பொதுக்குழு தர்மபுரியில வந்து நடந்தது. நேற்று நம்ம சொன்ன மாதிரியே விஜய் பிரபாகரனுக்கு தேமுதிகவுடைய மாநில இளைஞரணி செயலாளர் பதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிரேமலதாவுடைய மகனை கொடுத்தாங்கல்ல, தம்பிக்கு கொடுக்கணும்ல, தம்பி வந்து பொருளாளரா இப்ப நியமிக்கப்பட்டிருக்காரு கட்சியில. பிரேமலதா முன்னாடி இருந்தது, இப்ப அவங்க தம்பி கொடுத்திருக்காங்க. ஆமா, அவங்கதான் பொதுச் செயலாளர் ஆயிட்டாங்கல்ல. நிறைய பேருக்கு பதவியெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. யாரோட கூட்டணிங்கிறது தேர்தல் இருக்கிறப்ப அவங்க வந்து அறிவிப்பாங்கன்னா நமக்கு தெரியும். அந்த சமயத்துல வந்து அவங்களே பார்ப்போம், எங்க போவோம், எங்க பெஸ்ட் டீல், சீட் டீல் எங்க இருக்கு, எப்படி மக்களுக்காக யார் நல்லா இது பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்து தானே போவாங்க. நிறைய தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. குறிப்பா விஜயகாந்துக்கு பாரத ரத்னா கொடுக்கணும், சென்னை 100 அடி சாலைக்கு விஜயகாந்தோடைய பேர் வைக்கணும் உள்ளிட்ட தீர்மானம் நிறைவேற்றி வெற்றிகரமாக தர்மபுரியில அந்த பொதுக்குழு வந்து நிறைவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து தீர்மானம் போட்டே ஆகணும். யாருன்னா விஜய். ஏதாவது நான் வரப்போ டக்குன்னு மேல குதிச்சிடாதீங்க அத போட்டாரு. தீர்மானமா போடல, ஒரு பதிவா வந்து போட்டிருக்காரு. ஏன்னா வந்து அங்க போனப்ப நிறைய பேர் வந்து அவரை துரத்திட்டு வந்தது இதெல்லாம் இருந்ததுல. உங்க அன்பு எனக்கு புரியுது, ஆனா அந்த நம்ம வந்து இப்ப தேர்தல் அரசியல் களத்துல இருக்கோம், நம்ம அன்பு காட்டுற விதம் வந்து மத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது நான் சொன்னா கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், செய்வீங்க, செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஹெல்மெட் போடாம துரத்துறது, வாகனத்து மேல ஏறி குதிக்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா அது ஒரு அறிக்கை முறையே இல்ல, ஒரு பிளாக் டைப்ல இருந்தது அது. ஆமா, கோவையன்ஸ் அப்புறம் நடுவுல இங்கிலீஷ் வார்த்தை வருது, அப்புறம் தமிழ்ல வருது. அது வந்து ஒரு கேஷுவலா எழுதப்பட்ட ரைட்டிங் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அரசியல்வாதிகள் கொடுக்குற அறிக்கையை படிச்சு இது படிக்கிறது ரொம்ப புதுசா இருந்தது. ஆனா இதெல்லாம் 2K கிட்ஸுக்கு போய் இது வந்து சேரும். யாரு குதிச்சாங்களோ அவங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக எழுதியிருக்காரு. சரி, அடுத்த அறிக்கையை பாப்பாங்க அப்படின்னு. தளபதியை பத்தி பேசணும்னே தலைவரை பத்தி பேசணும்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேற்று வந்து எஸ்பி வேலுமணி வீட்டுக்கு வந்து போயிருக்காரு. எஸ்பி வேலுமணி வீடு பட்ன பக்கத்துல இருக்கு. அவருடைய மகனுக்கு வந்து திருமணம் நடைபெற்றது. விகாஸ் தீக்ஷனா இந்த தம்பதிக்கு வந்து வாழ்த்து சொல்றதுக்கு போயஸ் கார்டன்ல இருந்து போயிருக்காங்க. கல்யாணத்துக்கு போக முடியாதனால நீங்க 4 ரிசப்ஷன் வச்சாலும் என்னால வர முடியல, நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு போல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நடிகர்களை மேடை ஏத்திட்டு இருக்காரு சமீப காலமா சேகர் பாபு. முதல்வரோட பிறந்த நாள் விழாவை நான் கொண்டாடிக்கிட்டே இருப்பேன் இந்த வருஷத்துல இருந்து அடுத்த பிறந்த நாள் வரையுங்கிற மாதிரி லென்த்தா போயிட்டு மார்ச்ல ஆரம்பிச்சது, அது பிப்ரவரியில ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, வடிவேலு வந்தாரு. ஆமா, பல நடிகர்கள் ஏறிக்கிட்டே தான். இதுல வந்து இப்ப யார கூப்பிட்டு வந்திருக்காருன்னா யோகி பாபுவை கூப்பிட்டு வந்திருக்காரு. அவர் வேற நான் ஆடியோ லான்ச் மேடையில தான் ஏறி பேசுவேன், என்னைய வந்து அரசியல் மேடையில ஏத்திட்டீங்களே அண்ணனே அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாரு. அவங்க பேசி அவங்க ஒரு வழி கிடையாதுப்பா. ஆமா, ஆனா அவங்களாம் ஆசைப்பட்டு வந்ததாதான் சொல்றாங்க. ஆசைப்பட்டு தான் வந்துருப்பாங்க, ஏன்னா சேகர் பாபு கூப்பிடுறாருல, அதனால ஆசைப்பட்டு தான் வந்திருக்காங்க. இதே மாதிரிதான் ஜெயம் ரவி, அவர் வந்து ரவி மோகன் சொல்லணும்னு சொல்லியிருக்காருல. ரவி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவரையும் கூப்பிட்டு இருந்தாரு. அவர் ஒரு படம் வேற நடிச்சிருந்தாரு, கராத்தே பாபுன்னு ஒரு படத்தோட டீசர் வந்துச்சு, சட்டமன்றத்துல பேசுற மாதிரிலாம் வந்துச்சு. அப்ப போன் பண்ணி இதே மாதிரி விழால வந்தபோதுதான் பேசியிருக்காரு அவரும் ரவியும். என்ன சொல்றாருன்னா, எனக்கு போன் பண்ணாரு, அது கராத்தே பாபுன்னு எதுவும் நடிச்சிருக்கீங்களா, அது யார் நான் தானான்னு கேட்டாரு. இல்ல அதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களாம் இவரும் டைரக்டரும். இல்ல அது நான் தான், எனக்கே தெரியுது அப்படின்னு சொன்னாராமா. சோ இந்த மாதிரி பெருமைதான்
போட்டுருவாரு. ஓகே, நம்மள வச்சு படம் எடுக்கிறாங்களே, இந்த படத்துல வர சிஎம்கே படம் இது வரைக்கும் கிடைக்கலையே. அதானே கராத்தே பாபுன்னு நமக்கு எடுத்திருக்காங்களே, ஆனா படத்துல வர சீன் எல்லாம் வச்சுதான் தெரியும் அவர் பெருமைப்படணுமா என்ன நடக்குதுன்னு. படம் வந்தாதான் தெரியும். அரசியல் பத்தி ஒன்னே ஒண்ணுதான், அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அவளை பத்தி பேசினா போதும் பெரும்பாலும் அரசியல்வாதிகள் வந்து நினைக்கிறாங்க, நமக்கு தான் தெரியுமே அது. ஆமா ஆமா, அதான் படத்துல வேற பேசுறாங்கன்னா அவர் நான் தான் கிரெடிட் வேற எடுத்துக்கிட்டாரு ஃபர்ஸ்ட். அதெல்லாம் நல்லா எடுத்திருந்தாங்க வர. நல்லா இருந்தது அந்த டீசர், ஒரு மாதிரி சட்டமன்றத்தோட செட்டப்லாம் எல்லாமே. இன்னொரு விஷயம் என்ன பேசிருக்காருங்க யோகி பாபா தான், என்னைய மேடையில ஏத்திட்டீங்க அரசியல் மேடையில சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி சொன்னாரு, பிடிஆருக்கு நன்றி சொன்னாரு, வாழ்த்து சொன்னாரு, அவ்வளவுதான் பேசியிருந்தாரு. அரசியல்லாம் எதுவும் பேசல. இன்னொரு நடிகர் பேத்துவாரு, எல்லா நடிகர் ஏத்திக்கிட்டே இருக்காரு, இன்னொரு கட்சியில இருக்காரு. ஓ, யார் உதயநிதியை கேக்குறீங்களா? அவர் நடிகர் இல்லையா? ஆமா, துணை முதல்வரா இருக்கலாம், முன்னாடி ஒரு காலத்துல நடிகரா தானே இருந்தாரு. ஆமா, நடிகர் விஜய் எப்ப மேடையில ஏத்துவாங்களா திமுக மேடையில? சரி, ஓகே. இன்னொருத்தர் வந்து டெல்லியில போய் பிரதமர் மோடி வந்து பாக்குறேன்ட்டு போயிருக்காரு. யாருன்னா நயினார் நாகேந்திரன் போயிருக்காரு. ஆமா, நடிகர்களோட நியூஸ்ல இது எதுவும் வந்துருச்சுன்னு யாரும் நினைச்சுக்க வேணாம், அடுத்த செய்தி இதுதான் வச்சிருந்தோம். நயினார் நாகேந்திரன் வந்து அங்க போயிட்டு அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு பிரதமர் மோடி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா தலைவர் ஆனதுக்கு அப்புறம் பாக்குறாருல்ல, இந்தாங்க தலைவரேன்னு சொல்லிட்டு அந்த ஜல்லிக்கட்டு காளையை அடக்குற மாதிரி ஒரு சிலை வந்து கொடுத்துருக்காரு. அதை பார்த்தோம்னா மோடி கேட்டாராமா, ஓ ஜல்லிக்கட்டு முடக்கி இருந்தாங்களே அதை நான் தானே எல்லாம் சரி பண்ணேன், என்னாலதானே ஜல்லிக்கட்டே திரும்ப வந்துச்சுன்னு சொல்லி என்னை ஆச்சரியப்படுத்திட்டாரு அப்படின்னாரு. எதனால ஆச்சரியம் பண்ணாரு தெரியல, உங்களால வரலையே அப்படின்னு நினைச்சு ஆச்சரியமானாரா இல்ல ஞாபகம் வச்சிருக்காருன்னு சொல்லி ஆச்சரியமானாரான்னு தெரியல. பட் ஜல்லிக்கட்டு நாயகன் ஓபிஎஸ் அந்த கிரெடிட் எடுத்துக்க பாக்குறாரு. ஓபிஎஸ் சட்டசபை எல்லாம் முடிஞ்சிருச்சுல, போய் முன்னாள் அவர் சிஎம் இப்ப இன்னாள் சிஎம் கையெல்லாம் கொடுத்தாங்க. ஸ்டாலின் வந்து எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் கையெல்லாம் கொடுத்துட்டு கிளை போனாங்க. வேல்முருகன் தான் சட்டமன்றம் முடிஞ்சோடனே அவரோட 3வது ரோன்னு நினைக்கிறேன் குடுக்குற முடிய வந்துட்டாரு. தப்பா நினைச்சுக்காதீங்கன்னா அப்படின்ற மாதிரி செலிபிரிட்டிலாம் போட்டு வணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஓகே, சரி. இங்க தேர்தல் நடக்க போது, இதே மாதிரி கனடால தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குல்ல, அங்க வந்து என்னன்னா ஜக்மீத் சிங் இவர் வந்து நியூ டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு அந்த பார்ட்டியோட தலைவரா இருக்காரு. போன தேர்தலில் ஒரு 25 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க, இந்த வாட்டி 7 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு 12 சீட்டு ஜெயிச்சாதான் அங்க வந்து இந்த நேஷனல் அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும் கட்சிக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவர் கட்சிக்கு கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அவரும் பதவி விலகுறேன், இந்த தோல்வியை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து காலிஸ்தான் இயக்கங்களை ஆதரிக்கிறாரு, இந்தியாவுக்கு எதிராக இருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம மத்திய அரசோட நிலைப்பாடா இருந்தது. ஸோ இவரோட படுதோல்வி இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு தான் மத்திய அரசு வட்டாரத்துல சொல்றாங்க. அதே மாதிரி கனடா தேர்தல்ல கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனா ஜெயிக்க வச்சதுக்கு யார் தெரியுமா காரணம்? லிபரல் பார்ட்டி ஜெயிச்சதுக்கு ட்ரம்ப் தான். ஆமா, 51வது ஸ்டேட்டா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இவர் மைலேஜ் மார்க் கார்னியோட மைலேஜ் ஏத்தி விட்டு ஜெயிக்க வச்சிட்டாரு. ஆமா, தமிழகத்தில் மே 4 முதல் அக்னி நட்சத்திர கத்திரி வெயில் ஆரம்பம். நண்பா, இன்னும் 10 நாள் எப்படி குளிர தாங்க போறோம்னு தெரியலையேப்பா அப்படின்றான். இன்னும் வெயில் அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணலையா? ஆடடா, 14 வயசு பையன் 200+ ரன்னு அசால்ட்டா சேஸ் பண்ணி 35 பால்ல 100 ரன் எடுக்கிறான், ஜெயிக்க வைக்கிறான். நீங்க என்னடானா 11 பேரும் சேர்ந்து கூட 150 தாண்ட மாட்டேங்கிறீங்களேன்னு சிஎஸ்கே சொல்றான். இன்னைக்கு மேட்ச் இருக்கு, பாப்போம். ஹாய், அங்க பாருங்கடி, அக்ஷய் திருதிக்கு நகை வாங்க கிளம்பிட்டாரு. நானே சிங்கிள் டீக்கு வழி இல்லாம இருக்கேன், இவங்களுக்கு நகையாம்ல நகை. அமலாக்கத்துறைக்கு கண்டு திமுக நடுங்கி கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி. நடுக்கத்தை மறைக்கத்தான் நீங்க பாஜகவோட கைய கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்களோ? ஆமாம், அவர் மட்டும் இல்லை, கூட இருக்கிற இன்னொரு 7 பேரு. இதோ வந்துட்டேன். விருது பிரதமர் மோடிக்கு அவர் அனைத்து கட்சி கூட்டங்களை மட்டும் கலந்துக்கலன்னு தவிர மற்றபடி சவுதி அரேபியா வந்து டக்குனு மீட்டிங் வந்து போட்டாரு. மன் கி பாத்ல வந்து பேசியிருக்காரு. ஹை லெவல் மீட்டிங் வந்து போட்டிருக்காரு. முப்படைக்கு முழு சுதந்திரம் வந்து கொடுத்திருக்காரு. அமைச்சரவை வந்து கூட்டியிருக்காரு. இவ்வளவு பண்ணியிருக்காரு. இருந்தா கூட மக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா, பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரில் போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்றது, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத டிரான்ஸ்பரன்சியா மக்கள்கிட்ட வந்து ஒரு பிரஸ் மீட்ல வச்சு சொல்றது, அப்படி இல்லையா நாடாளுமன்றம் வந்து சொல்றது, இது எதுவுமே நம்ம பார்க்க முடியறது இல்லை. ஆமா, நாடாளுமன்றத்தை கூட்டுங்கன்னு எதிர்கட்சிகள் கேட்டிருக்காங்க, அதுக்கு பதிலும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. மணிப்பூருக்கு போகலைங்கிறது நமக்கு தெரியும், இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் வந்து போகல. சரி, ஓகே, அங்க போகலைங்கிறது மேபி புரோட்டோகாலா இருக்கலாம், பட் நாடாளுமன்றத்துக்கு வந்து போலாம்ல, அது கூட்டலாம்ல. அதான் எங்க போன ராசா இந்த மாதிரி சமயத்துல நம்ம கேட்க வந்து தோணுது அவருக்கு.
எங்க போன ராசா அப்படிங்கிற விருதை வந்து பிரதமர் மோடிக்கு கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. நன்றி. அதுக்கு முன்னாடி ஒரு 7-8 நாள் நான் லீவ்ல போறேன். அதுக்கப்புறம் நம்ம சந்திப்போம். 7 நாளா? என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஆபீஸ்ல என்ஜாய் பண்றேன். எங்க போறீங்க? சஸ்பென்ஸா வச்சு அப்புறம் சொல்லுவோம். நன்றி. மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அமானுஷ்ய மர்ம கதைகளின் சூப்பர் ஸ்டார் இந்திரா சௌந்தரராஜன் போகர் சித்தரை பின்னணியாக வைத்து அவர் எழுதிய சூப்பர் டூப்பர் ஹிட் நாவல் இறையுதிர் காடு இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பிளே ஐகானை கிளிக் பண்ணி இறையுதிர் காடு கேளுங்க.